மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தராசு ஷாம் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். அண்ணாமலை டெல்லிக்கு பயணமாயிருக்கிறாரு. புதிய கட்சி தொடங்க போறதாகவும் தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை டெல்லிக்கு ரொம்ப நெருக்கமானவர், குறிப்பா பிரதமர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பாஜக தலைமை மாற்றத்துக்கு பிறகு அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டார் அப்படிங்கிற தகவலும் வருது. இடையில என்ன நடந்தது? உங்களோட பார்வை என்ன? சிறிது காலமாகவே இது அடிபட்டு கொண்டிருக்கிற செய்தி தான். தேசிய கட்சிகளின் பிரச்சனை என்னவென்றால், எல்லா மாநில தலைவர்களுக்கும் பிக்சட் டென்யூர், இத்தனை ஆண்டுகள் தான் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். மாநில தலைவர்கள் தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநில தலைமையை நம்பி இருக்கின்ற அரசியலுக்கு அது ஏற்றது அல்ல. அண்ணாமலை அவர்கள் 2022 வாக்கில் தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் ஆனார். அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு 2 வருடத்திற்கு முன்புதான் அண்ணாமலை நமது அரசியலுக்கே அறிமுகம். அதுவரைக்கும் அண்ணாமலையை பற்றி எல்லாம் ஒன்றும் பெரிதாக தெரியாது. ரஜினிகாந்தோடு கொஞ்சம் ஆப்தர் என்ற வகையிலே ஒரு அறிமுகம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் அவரும் விஜய்க்கு முன்பு வந்தவர் தான். ஒன்றும் பெரிய அளவுக்கு விலைவாசி போராட்டத்தில் ஈடுபட்டு சரி சென்றோ, மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு சரி சென்றோ, பெரிய அளவுக்கான மக்கள் அரசியலை முன்னெடுத்தோ அப்படியெல்லாம் வரவில்லை. இதுதான் உண்மை. அப்படி என்றால் அண்ணாமலையை இந்த அளவுக்கு புகழின் உச்சிக்கு கொண்டு போனது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவின் பட்ஜெட், பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள், அதை வைத்து அவருக்கு ஒரு அரசியல் வளர்ச்சி. அப்போது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. மிக கடுமையாக திமுகவை எதிர்த்தார். எனவே திமுக எதிர்ப்பு அவர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கை நாயகனாக தெரிந்தார். இப்படி போய்கொண்டிருக்கும் போது மீண்டும் அதிமுகவோட கூட்டணி என்றான பிறகு அந்த ஒரு அவரை சுற்றி இருந்த அந்த ஒளிவட்டம் மங்கிவிட்டது. அதற்கு பிறகு அவர் பிரச்சாரத்துக்கெல்லாம் சென்றார். தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு பிரச்சார பணி கொடுத்தார்கள். ஆனாலும் அவர் இப்போது வாங்கிய பாரதிய ஜனதா வாங்கிய ஓட்டு சதவீதத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அது மிகவும் சொற்பமாக இருக்கிறது. அதாவது ஒரே காலகட்டத்தில் தான் அண்ணாமலை பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்காகவும், விஜய் அவர்கள் தாவேகா வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். விஜய் வாங்கிய ஓட்டு சதவீதம் 35, அண்ணாமலை அவர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதம் 3.5. அப்படி இருக்கும்போது இரண்டு பேரையும் ஒப்பிடுவது என்பது அது பெரிய மறைக்க முடிவுமான வித்தியாசம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலிலிருந்து ஓய்வு பெற முடியாது, வயதும் குறைவு. எனவே மீண்டும் ஒரு மாற்று அரசியல்களை சாத்தியம். விஜய் அவர்கள் அதற்கு எதிராக நிலைப்பாடு எடுத்துள்ள அதிமுக திமுக இதோடு ஒட்டி தமிழ்நாட்டுக்கு பொருத்தமான அரசியலை முன்னெடுத்தால் நமக்கான ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்பது அவரது கணக்கு. இன்றைக்கு காலையில் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையிலே மிகப்பெரிய அளவுக்கு விரிவாக செய்திருக்கிறார்கள். அதுல அண்ணாமலை தனி கட்சி துவங்குவது உறுதி என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறுகிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸும் அப்படித்தான் ஒரு செய்தி செய்திருக்கிறது. எனவே அவர்களுக்கான ஏதோ ஒரு வகையான ஆங்கில பத்திரிகைகளுக்கு உரித்தான அந்த தேசிய சோர்ஸ் இருக்கும், நேஷனல் சோர்ஸ் இருக்கும், அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவில் நீடித்து இருப்பது என்பது அவருக்கு தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்துக்கு உதவாது. தனிக்கட்சியை துவங்கினால் அது அதை விட கஷ்டம். தனிக்கட்சியை துவங்கி நடத்துவது என்பது விஜய்க்கு எப்படி சாத்தியமானது? அவர் ஒரு உடல் அரசியல் செய்தார். அவர் திரைப்படங்களில் தனது உடல், அதாவது குழந்தைகளுக்கான உடல், பெரியவர்களுக்கான உடல், பெண்களுக்கான உடல், இப்படி அந்த உடல் அரசியல் வேறு மாதிரியானது. எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 30 வருடம். எம்ஜிஆர் அவர்களுக்கும் உடல் அரசியல் உண்டு, மொழி அரசியல், திரைமொழியும் உண்டு. விஜய் அவர்களுக்கான திரைமொழி கூட மிகவும் குறைவு. ஆனால் ஒரு நல்ல நாட்டிய கலைஞராக, ஒரு மென்மையான காதல் பேசுபவராக, குழந்தைகளுக்கான மாமாவாக, இப்படி பல வகையான ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கி இருந்தார். அண்ணாமலைக்கு அந்த பிம்பம் கிடையாது. அண்ணாமலைக்கு எந்த பிம்பமும் கிடையாது அப்படிங்கிறீங்க. இந்த நிலையில அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசியலை முன்னெடுக்க இருக்கிறதா தகவல் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? மதசார்பற்ற அரசியலை மட்டும்தான் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கவே முடியும். திமுக எந்த அரசியலை முன்னெடுக்கிறது? அதிமுக எந்த அரசியலை முன்னெடுக்கிறது? அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்று பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார். இங்கு மத ரீதியான அடையாள அரசியல் பொதுவாக இங்கு அந்த அரசியல் எடுபடுவதில்லை. ஒரு ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு. அப்படி வேண்டுமானால் நாம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தனிக்கட்சி துவங்கினால் யாரோடு போட்டியிட முடியும்? யாரோடு போட்டியிட முடியும் என்றால் திமுக, விஜய், அதிமுக, இப்படிதான் அவர்களது அரசியல் என்னவோ அந்த அரசியலை ஒட்டித்தானே இருக்கும். தாவேகா அரசியல் கோட்பாடுகளுக்கும் திமுக, அதிமுக அரசியல் கோட்பாடுகளுக்கு இடையே என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? அது எப்படி இருதுருவ அரசியல் ஆகும்? இரு துருவம் என்றால் 2 சிந்தனைகள் இருக்க வேண்டும், 2 தத்துவம். ஒரு தேசிய சிந்தனை, ஒரு நீங்கள் கூறுகிற மத அடையாள அரசியல், ஒரு திராவிட அரசியல், மாநில அரசியல், இப்படி 2 துருவம் இருக்க வேண்டும்.
இங்கு வந்து பல கட்சிகள் இருக்கின்றன, அவ்வளவுதான். 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தன. இப்போது 3வதாக ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. அண்ணாமலையை கட்சி துவங்கினால் அது 4வதாக அல்லது 5வதாக இருக்கும். காரணம், இடையிலே சீமான் அவர்கள் ஒரு தனித்த அடையாளத்தோடு, தமிழ் தேசிய என்கிற அடையாளத்தோடு அவர் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அண்ணாமலைக்கான வாய்ப்பு தனி கட்சி துவங்குவதுதான். அவரை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பு பாரதிய ஜனதாவில் அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்து இப்போது நிறைய எம்பி சீட்டு காலியாகிறது. அதுல வந்து அவர் ஏதாவது அண்ணாமலைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தனி கட்சி தொடங்குறது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற அரசியலை தான் முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராசிஷாம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.